Hello everyone, welcome to my channel Ranjit Aesthetics. இன்னைக்கு வீடியோல நம்ம பிகினருக்கான லெவல் 4 பேக் ஒர்க் அவுட்டை பத்தி தான் பார்க்க போறோம். லெவல் 1, லெவல் 2, லெவல் 3 ஆல்மோஸ்ட் இதுலயே வந்து எல்லா பேக் ஒர்க் அவுட்டையும் கவர் பண்ணியாச்சு. ஒரு 2-3 ஒர்க் அவுட் மட்டும் தான் புதுசா டிஃபரெண்டா இருக்கும். மற்றது எல்லாமே நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல பார்த்ததே தான். ஸோ இப்போ ஒர்க் அவுட்டோட லிஸ்ட் என்னென்னு பார்த்துடலாம். ஒர்க் அவுட் நம்பர் 1 பெண்ட் ஓவர் பார்பல் ரோவிங், ஒர்க் அவுட் நம்பர் 2 ஃப்ரண்ட் லேட் புல் டவுன், ஒர்க் அவுட் நம்பர் 3 இன்க்ளைன் பெஞ்ச் டம்பிள் ரோவிங், ஒர்க் அவுட் நம்பர் 4 ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன் பார்பிள் செட் பண்ணிட்டு, ஒர்க் அவுட் நம்பர் 5 ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன் வெயிட்டட் வச்சுட்டு. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து பெண்ட் ஓவர் பார்பல் ரோவிங். ஃபர்ஸ்ட் இந்த ஒர்க் அவுட்டை எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துலாம். செகண்ட் இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆயிருக்கேன்றதை பற்றி சொல்லிடுறேன். தேர்டு இந்த ஒர்க் அவுட்டை உங்களால் போட முடியலன்னும் போது இந்த ஒர்க் அவுட்டை எப்படி பர்ஃபார்ம் பண்ணலான்றதை பற்றி நான் தேர்ட் சொல்லித்தரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஷோல்டர் வித்து ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஹேண்ட்ஸ் வந்து உங்கள் ஷோல்டர் லெவலில் வச்சு டவுன் பண்ணணும். பாடி ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். லிஃப்ட் பண்ணிவிட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக வச்சுக்கோங்க. உங்கள் பேக் வந்து ஹிஞ்ச் பண்ண மாதிரி மூவ்மெண்ட் பண்ணணும். லெக்ஸ் வந்து ஸ்லைட்டாக பெண்ட் பண்ணி ஸ்டிஃபாக நிறுத்திக்கோங்க. எல்போஸ் வந்து ஸ்லைட்டாக ரொட்டேட் பண்ணியிருக்கணும். அப் பண்ணும்போது உங்கள் பெல்லி பட்டன் இருக்குல்ல, அங்கே வந்து அப் பண்ணி ஒரு சைட் பாஸ் ஸ்லோவாக டவுன். இப்போ எதுக்காக இந்த பார்பல் ரோயிங்கை என்னோட ஒர்க் அவுட் ஷெட்டில் ஃபஸ்ட்டு போட ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் பார்பலில் ரேக் புல் ஸ்டார்ட் பண்ணி போட்டிருப்பேன். அந்த ஒர்க் அவுட்டோட அடுத்த லெவலாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பார்பல் ரோயிங்கை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்போது இந்த ஒர்க் அவுட்டை உங்களால் ப்ராப்பராக போட முடியல அப்படின்னும் போது இதை எப்படி ஆல்டர்னேட்டாக போடலாம் அப்படின்றத பற்றி பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அட்ஜஸ்டபிள் பெஞ்சை வந்து உங்கள் ஜிம்மில் இருந்ததுன்னா 35 to 45 டிகிரி ஆங்கிள் செட் பண்ணிக்கோங்க. பைசப்ஸ் ராட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி லை டவுன் பண்ணிக்கணும். ராட் வந்துட்டு இந்த மாதிரி பொசிஷனில் பிடிச்சிக்கோங்க. செஸ்ட்டாக பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறமா அப் பண்ணிவிட்டு மேலே ஒரு சைன் பாஸ் ஸ்லோவாக டவுன் பண்ணணும். இப்போ உங்களால் வந்து இப்படி போட முடியுதுன்னும் போது லெக்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பேக் வந்து ஸ்ட்ரைட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரோ பண்ணலாம். இப்போ அடுத்ததாக போட போகிற ஒர்க் அவுட் வந்துட்டு ஃப்ரண்ட் லேட் புல் டவுன். ஆல்மோஸ்ட் வந்து எல்லா வீடியோலையுமே இந்த ஒர்க் அவுட் இருக்கிறதுனால இது தனியாக ஸ்பெசிஃபைடாக சொல்லணும்னு அவசியம் இல்லை. வெறும் போட்டு மட்டும் காமிக்கிறேன். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து இன்க்ளைன் பெஞ்ச் டம்பிள் ரோயிங். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட் எப்படி போடலான்றதை பற்றி பார்த்துலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க் அவுட்டுக்கு நான் ஏன் ஷிஃப்ட் ஆயிருக்கேன்றதை பற்றி சொல்லிடுறேன். அதே மாதிரி தான் நீங்கள் பார்பல் ரோயிங் வந்து போட்டிங்களா, அதே பொசிஷனில் பெஞ்சை செட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. 2 டம்பிள் எடுத்துக்கணும். பேக்கை ஸ்ட்ரைட்டாக வச்சுட்டு அப் பண்ணி மேலே ஒரு சைன் பாஸ் ஸ்லோவாக டவுன். இப்போ நான் எதுக்காக இந்த இன்க்ளைன் டம்பிள் ரோயிங்கை இந்த இடத்துல போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் என்னோட ஃபஸ்ட்டு ஒர்க் அவுட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பார்பல் ரோயிங் தான் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணேன். ஸோ இப்போ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லோடு வந்து அதிகமாக லோவர் பேக் விழுவும். இந்த இடத்துல நீங்கள் வந்து டம்பிள் ரோயிங் ஆர் டீ பார் ரோயிங்கும் போடலாம். ஆனால் 2 பெரிய மூவ்மெண்ட்டும் போடும்போது வந்து லோவர் பேக்கில் இன்னும் அதிகமாக பெயின் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கோசம் தான் நான் வந்துட்டு இன்க்ளைன் பெஞ்சில் டம்பிள் ரோயிங் போடுறேன். இப்போ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஸ்ட்ரைட் ஆர்ம் புல் டவுன் பார் செட் பண்ணிவிட்டு, இந்த இதில் வந்து நான் போன வாட்டி போடும்போது ரோப்பில் போட்டதுனால இப்போ கொஞ்சம் ஆல்டர்னேட்டுக்காக பாரில் போடுறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ஹேண்ட் வந்து இந்த மாதிரி பொசிஷன் வச்சுக்கோங்க. ஹிப்பு வந்து பேக்கை நல்லா டவுன் பண்ணிவிட்டு எல்போ ஸ்ட்ரைட்டாகவே இருக்கணும். இந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் பாஸ் பண்ணணும். ஸ்லோவாக ரிலீஸ். இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற ஒர்க் அவுட் வந்து ஹைப்பர் எக்ஸ்டென்ஷன். ஃபஸ்ட்டு இந்த பெஞ்சை வந்துட்டு உங்கள் ஹிப் இருக்குல்ல,
அந்த ஹிப்புக்கு ஜாயிண்ட்டுக்கு நேராக வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லாக் பண்ணிவிட்டு பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கணும். நல்லா கீழே ஃபுல்லாக டீப்பாக டவுன் பண்ணிவிட்டு அப் பண்ணி மேலே ஒரு செயின் பாஸ். இப்போது இந்த ஒர்க் அவுட்லாம் வந்து ஆல்ரெடி நான் நிறைய வாட்டி போட்டதுனால இது வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி தான். ஆனால் வந்து பிகினர் வந்து இந்த லோவர் பேக் பெயின் இருக்குது அப்படின்றவங்க வந்து இந்த ஒர்க் அவுட் அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி யாராக இருந்தாலும் போடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லெவல் 4 ஒர்க் அவுட் பிளானை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. என் வீடியோவை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னும் போது இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரீவியஸ் வீடியோலாம் பாருங்கள், ஒர்க் அவுட்டை பற்றி நல்லா ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அடுத்த வாட்டி வந்து லெவல் 4 ஷோல்டர் ஒர்க் அவுட் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் ரஞ்சித்.